ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது லாக்டேஷன் மதர்ஸ்க்கான வீடியோ. குழந்த பிறந்து ஃபஸ்ட் 3 மந்த்ஸ்லேயே வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டெலிவரியிலேருந்து ரெக்கவர் ஆகணுங்க. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எதுவுமே காரம் இல்லாமல் சாப்பிட்ணும். அப்போ தான் வயிறு புண்ணு சீக்கிரமாக ஆறுங்க. ரெண்டாவது விஷயம், நிறையா தண்ணி குடிக்கணுங்க. நம்மளோட மில்க் வந்து 70% வாட்டர், 30% நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு சேர்ந்து 100%ஆக பேபிக்கு ஃபீட் ஆகுங்க. காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிருங்க. 1/2 hour கழித்து மில்க் குடிங்க. மில்க் வந்து நாட்டு மாட்டு பாலாக குடிச்சிங்கன்னா சிறந்ததாக இருக்கும். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எப்படி விட்டமின், கால்சியம் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோமோ, அயன் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி குழந்த பிறந்து 3 மாதமும் எடுக்கணுங்க. அப்புறம் எப்பயுமே ஒரே இடத்துலையே உட்காந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. வாக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நியூ மதர்ஸ்க்கு சீக்கிரமாக பைல்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. டயட் பிளான் என்னென்னு பார்க்கலாங்க. காலையில் தண்ணி குடித்தோடனே 2 நாளைக்கு ஒரு தடவை வெந்தயம் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு வெந்தயத்தையும் சாப்பிட்ருங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து மில்லட்ஸு, ஓட்ஸு, ராகி, அப்புறம் போஹா, வெஜிடபிள் உப்புமா, இட்லி, தோசை வித் வெஜிடபிள்ஸோடு எடுத்துக்குங்க. மார்னிங் ஸ்நாக் வந்து கேரட் ஜூஸ், பாதாம் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், ட்ரை ஃப்ரூட் ஜூஸ், அப்புறம் ஒரு நாள் கீரை சூப்பு, எக்கு, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடுங்க. லன்ச் வந்து கம்பல்சரி கார்போஹைட்ரேட்ஸாக தாங்க இருக்கணும். ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ நிறையா சாப்பிட்ணுமோ ரைஸ் கம்மியாக வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமாக வச்சு சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜு எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. கருவாடு, மீன், முட்டை, மட்டன், சிக்கன் இது எல்லாமே நல்லா சாப்பிட்லாம். இறால்லையும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கம்பல்சரி பயிறு வகைகள் காலையிலே ஊற வச்சுட்டு அதை வேக வச்சுட்டு லைட்டாக உப்பு போட்டு பெப்பர் பொடி போட்டு சாப்பிட்லாம். ஒரு நாள் ஒரு தால் எடுத்துக்கோங்க. இந்த ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டின்னர் வந்து சப்பாத்தி, ரொட்டி, ரைஸு, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நைட்டு எப்போல்லாம் பேபிக்கு ஃபீட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் தண்ணி குடிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.